ரட்சகரே உம் வருகையிலே நிச்சயமாய் உம் முகம் காண்பேன். ரட்சகரே உம் வருகையிலே நிச்சயமாய் உம் முகம் காண்பேன். தாகமாயிருக்கிறேன், அதிகமாய் துதிக்கிறேன். தாகமாயிருக்கிறேன், அதிகமாய் துதிக்கிறேன். பரிசுத்தாவே உரைகளை தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுவனும் கற்போஜனம் என்ற ஊழியக்கார் நீங்க கர்த்தாவே கடமையை செய்கிறோம். ஆண்டவரே நீங்க மகிமைப்படுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. இன்றைக்கு கூட நான் நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாஞ்சை எதன் மேல் இருக்கிறது? யாரின் மேல் இருக்கிறது? நம்ம எப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இத்தனை வருஷமா நம்முடைய வாஞ்சை எப்படி இருந்தது? நம்முடைய வாஞ்சையில நம்ம என்னென்ன காரியத்தை செய்திருக்கிறோம், என்னென்ன காரியத்தை நாம் அனுபவித்திருக்கிறோம் அப்படின்றது நமக்குள்ள நல்லாவே தெரியும். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாஞ்சை எல்லாம் எதுவா இருக்கணும்னா தேவனுடைய ராஜ்யமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாஞ்சை எல்லாம் எப்படி எதிரா இருக்கணும்னா தேவனுடைய ராஜ்யமா இருக்கணும். அதற்காக நம்ம என்ன செய்யறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அது இல்லாம என்ன செய்யறோம்? அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு எதுனா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு. அல்லேலூயா. இதுல ஒன்று இல்லாட்டி தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஞானஸ்நானம் எடுக்காட்டி, பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இல்லாட்டி, அந்நிய பாஷையில தேவனே இதெல்லாம் இல்லாட்டி நம்மளால தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. எல்லாமே சரியா இருக்கணும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல எல்லாமே சரியா இருக்கிறதுனாலதான் நம்ம ஜீவனோட இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? உண்மைதான். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல எல்லாமே சரியா இருக்கிறதுனால நம்ம ஜீவனோட இருக்கிறோம். இதுல ஏதோ ஒரு குறைவுனா நமக்கு என்ன வந்துடும்? வியாதி வந்துடும். நமக்கு வியாதி வந்துடும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஜலத்தினால் ஆவினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட சங்கீதத்தின் புத்தகம் எடுங்க. சங்கீதத்தை நமக்கு நல்லா தெரிஞ்ச சங்கீதம் தான். எல்லாரும் பைபிள திறந்து வாசிக்கணும். சரியா? பைபிள் எதுக்கு கொண்டு வரோம்? வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சங்கீதத்தின் புத்தகம் 91வது சங்கீதத்துல அவருடைய 14வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சங்கீதக்காரர் பாருங்க, இது மோசேயின் சங்கீதம். 90வது சங்கீதமும் 91வது சங்கீதம் மோசே எழுதுனதான சங்கீதம். அந்த சங்கீதத்துல 1வது வசனத்தை பாருங்க, உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்ப அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்னா வாஞ்சையா இருக்கிறான். என்ன வாஞ்சையா இருக்கிறான்? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். பிறகு நமக்கு என்ன வாஞ்சை? எல்லாருக்கும் ஒவ்வொரு வாஞ்சை. சங்கீதம் 42வது சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல. மானுக்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை. நமக்கு என்ன தேவை? எல்லாமே தேவை. நமக்கு எல்லாமே. இது இல்லாட்டி அது இல்ல, அது இல்லாட்டி இது இல்ல, எது இல்லாட்டி நம்ம எரிச்சு கூடாது. இந்த பூமியில வாழ முடியாது. கரெக்டான நேரத்துக்கு மழை பெய்யணும், சரியான நேரத்துக்கு பனி வரணும், சரியான நேரத்துக்கு வெயில் அடிக்கணும். ஒரு விவசாயத்துக்கு தேவைன்னு எல்லாமே இருந்தாதான் அந்த நெற்பயிர் சரியா வளரும். அப்ப அந்த நெற்பயிருக்கு தேவையான மருந்தோ தண்ணீரோ உரமோ இல்லை என்றால் அது சரியா பலன் கொடுக்காது. அது போலதான் கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியத்துல எல்லாமே சரியா இருக்கணும். தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாமே சரியா இருந்தாதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்பதான் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம ஆட முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறான். அவரிடத்தில் வாஞ்சையா இருக்க வேண்டும். யாரிடத்தில்? தேவனிடத்தில், இயேசு கிறிஸ்துவினிடத்தில், பிதாவினிடத்தில், பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா? வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்ற? வாஞ்சை உள்ள ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் போய் பேட்டி எடுத்தா தெரியும் உங்களுக்கு என்னப்பா வாஞ்சை, உங்களுக்கு என்ன வாஞ்சை இருக்கு, என்ன வாஞ்சை இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நம்ம நினைச்சுக்குவோம், சொல்லுவோம். அப்ப இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, மோசே, ஆண்டவர் சொல்ற, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறான். அவரிடத்தில்
வாஞ்சி உள்ளவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாஞ்சியினால பாத்தீங்கன்னா பீரோல நிறைஞ்சிருக்கும், அப்படித்தானே? நம்முடைய வாஞ்சியினால என்ன இருக்கும்? நம்முடைய இதெல்லாம் என்ன செய்யணும்? காதுல கையில தெரியும். அப்ப நம்முடைய வாஞ்சியினால நம்ம எதெல்லாம் விரும்புகிறோமோ, எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆனா தேவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறோமா? அவரை பார்க்கணும்னு வாஞ்சையா இருக்கிறோம். அவரிடத்தில் நாம் பேசணும்னு வாஞ்சையா இருக்கிறோமா? அவரை நாம் தரிசிக்கணும்ன்ற வாஞ்சையா இருக்கிறோமா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் எழுதுறதான இந்த புத்தகத்துல நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிசயமா அற்புதமா நடத்திருப்பார் வாஞ்சை. அல்லேலூயா. அந்த வாஞ்சையில அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயமா இருக்கும். அவர்கள் 12 அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது பேதைகளா இருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவர்களுக்குள்ள பலன் வந்து, தைரியம் வந்து, அவரை கிறிஸ்து என்று எல்லா தேசங்களிலும் சொன்னது போல யூதேயா, கலிலேயா, சமாரியா எல்லா பக்கமும் சாட்சியா நின்றார்கள். அல்லேலூயா. வேத வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை வரணும். ஒரு குழந்தையை பார்க்கறதுக்கு, ஊழியக்கார குழந்தை பார்க்கறதுக்கு போயிருந்தா அந்த குழந்தை ஒரு 3 மாசம். அப்ப அந்த பாஸ்டர் மனுஷனுக்கு அந்த வசனத்தை 1 பேதுரு 2 வசனத்துல குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பால். அப்ப அந்த குழந்தையை பார்த்தவொடனே அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. அப்ப அந்த குழந்தை பசி எடுக்கும்போது என்ன செய்யும்? பால் குடிக்கும். உடனே என்ன செய்யும்? யூரின் போகும், மோஷன் போகும். மறுபடியும் என்ன செய்யும்? பால் குடிக்கும். மறுபடியும் என்ன செய்யும்? மோஷன் போகும். இப்படிதான் வேத வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கணும்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நாம அப்படி இருக்கிறோமா? ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாசிக்கிறவங்களை கேட்கல, வாசிக்காதவங்களை கேட்கல. எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோம்? எந்த அளவுக்கு செபிக்கிறோம்? எந்த அளவுக்கு அதன் மேல் வாஞ்சியா இருக்கிறோம்? தேடி 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 வேத புஸ்தகங்களை தேடி வாசியுங்கள். அது ஜோடி இல்லாமல் இராது. தேடி 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 என்ன வேணாலும் என்ன செய்வோம்? கண்டுபிடிப்போம். ஒரு வருஷத்துல ஒரு சூழ்நிலைன்னா அவங்களை கிட்ட போய் என்ன செய்வோம்? அதை விசாரிச்சு அந்த வாஞ்சி என்ன செய்வோம்? அந்த வாஞ்சி நமக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்கும் இருக்கு. ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டுட்டா, ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஒரு சண்டை வந்துட்டா உடனே இப்ப என்ன செய்வோம்? ரொம்ப வாஞ்சியா விசாரிப்போம். அப்படிதானே? அந்த வாஞ்சியில நிறைய இருக்குது. அந்த வாஞ்சையெல்லாம் நிறைய இருக்குது. ஆனா வேத வசனத்துமே நமக்கு வாஞ்சையா இருக்கிறதா? தேவனை தரிசி வேத வசனம் யாருன்னா கிறிஸ்து. அவர் என்ன சொல்லிருக்கார்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் இவர்கள் தான். யோவான் சுவிசேஷத்தை எடுத்து நல்லா வாசிச்சு பாருங்க. வேத வசனம் யாரு சாட்சி கொடுக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை குறித்து சாட்சி சொல்றது எது? இந்த வேத வசனம். அதான் 14 யோவான் 14 சொல்றேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. அப்ப பிதாவிடத்தில் நம்ம வரணும்னா, நாம் பிதாவிடத்தில் போகணும்னா, பரலோக ராஜ்யம் போகணும்னா நமக்கு என்ன வேத வேத வசனத்தின் மேல் ஒரு வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம இன்றைக்கு நிறைய பிரசங்க கேட்கிறோம், நிறைய டிவியில பாக்குறோம், எல்லாமே நடக்குது. ஆனா எந்த அளவுக்கு வாஞ்சியா இருக்கிறோம்? ஆனா உண்மையாகவே உலகத்துக்குரிய பொருட்கள் மேல் நமக்கு இருக்கு வாஞ்சை எவ்வளவுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எந்த அளவுக்கு வாஞ்சையா இருக்கிறீங்க, அதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுறீங்க, எப்படி ஜெபிக்கிறீங்கிறது என்ன செய்யும் நல்லா தெரியும். ஆனா இதற்காக, வேத வசனத்துக்காக, அவரோடு பேசுவதற்காக, அவரோட நேரத்தை செலவிடுவதற்காக அந்த வாஞ்சையெல்லாம் கம்மிதான். ஒரு திருமணம் வந்துவிட்டா பாருங்க, வீட்டுல ஒரு விசேஷம் வந்துவிட்டா பாருங்க, அங்க ஜெபமும் காணாது, வேத வாசிப்பும் காணாது. என்ன என்ன செய்யறது? ஒரே பிஸி ஆயிடுவாங்க. ஆனா மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கிற நீங்களும் நானும் ஏன் தேவனை பிரியப்படுத்த நினைக்க மாட்டேங்கிறோம்? ஐயா அவங்களுக்கு பிரியமல்லாம இது கிடைக்காது, அது கிடைக்காது, வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். மனுஷனுக்கு பிரியமா இருந்தா தேவனுக்கு பிரியமா ஜீவிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்களை பிரியப்படுத்த நினைக்கிறோமே, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நினைக்கிறோமா? அந்த இடத்துல தேவனுடைய நாமம் எந்த அளவுக்கு தூசிக்கப்படுது? அல்லேலூயா. அல்லேலூயா. நினைச்சு பாருங்க. இந்த வேத வசனத்தின்படி நம்ம நடக்கிறோம். முதலாவது அதன்படி ஒரு அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, அதை நம்ம உண்மையா காட்டுறோமா? அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் தான், நீங்க எல்லாரும் வீட்டுல போய் நல்லா ஒன்று குழந்தையர் 13 அதிகாரத்தை நல்லா வாசிக்கணும். பவுல் எப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அப்போஸ்தலர் எழுதினால அந்த புத்தகத்தை நான் வாசிக்கும் போது ஸ்தேவானை கல்லிருந்து கொன்றார்கள். நினைச்சு பாருங்க.
ஒரு கல்லு நம்ம மேல பட்டா நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அதுக்கு அந்த பவுலுக்கும் சம்மதித்திருந்த அந்த சவுல் எல்லாரும் என்ன செய்யறாங்க, கல்லு எரிஞ்சு கொல்லும் போது எப்படி ரத்தம். ஆனால் அவர் என்ன இயேசு கிறிஸ்துவை போல பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க, இந்த பாவத்தை இவங்க மேல் சுமத்தாதீங்கன்னு சொல்லிட்டு முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி செலுத்தார். அதெல்லாம் வாசிக்கும்போது எனக்கு மிகுந்த வேதனையா இருந்தது. இப்படியெல்லாம் ரத்த சாட்சிகளா என்ன செஞ்சிருக்கிறாங்க, மறித்திருக்கிறார்கள். அப்படி இல்லாம ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாங்க, உங்ககிட்ட என்கிட்ட கேட்கிறாங்க, வேதவசனத்தை வாசிங்க, செபிங்க, ஆவியில நெறிஞ்சு அந்நிய பாஷை தேவனை ஆராதிங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஆவியில பலப்படுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவங்களா மாறுங்கன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. வேற என்னத்தான் அவர் நம்மிடத்தில் கேட்கிறா? வேற ஒன்றுமே என்ன செய்யல, கேட்கறது இல்ல. நேற்று ஒரு சாக்கு செய்தி கேட்டுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் மைனஸ் அவங்க வந்து இலங்கை தேசத்துல உள்ள சிங்களர், ஆமா அந்த மொழி பேசுறவங்க, சரியா? சிங்களத்து மொழி பேசுறவங்க, தமிழ் பேசுறவங்க வேற, சிங்கள இந்த நம்ம இலங்கையில உள்ளவங்க எல்லாம் நம்ம என்ன செய்யற, திருநெல்வேலி பாஷை இருக்கிறோம். அது திருநெல்வேலி பாஷை இல்ல, அது இலங்கையில உள்ள பாஷை. இலங்கையில இருக்கிறவங்க தான் அங்க போய் என்ன செஞ்சாங்க, குடியிருந்து அங்க இருந்து இங்க வந்து குடியிருந்து அந்த பாஷையில என்ன செஞ்சாங்க. அப்ப அவங்க நல்ல கணவன் மனைவி, சின்ன பிள்ளைகள், அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த அம்மா படிக்கவும் இல்லை இல்லையா. அப்ப அவங்க எந்த காரியத்துக்கு வெளியே போக மாட்டாங்க, எல்லாருடைய கணவன் தான் செய்வாங்க. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டாரு. அவர் என்ன செஞ்சாரு, மரித்து போயிட்டாரு. மரித்து போனோடனே இந்த அம்மாவுக்கு தன்னுடைய ஊருக்கு போறதுக்குன்னா அந்த அம்மாவுக்கு என்ன செய்யல, அங்க அவர்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வதற்கு ஆள் இல்லை. ஆனா இங்க யாருமே தெரியாது, அக்கம் பக்கத்துல போக முடியாது, பாஷை வேற வித்தியாசம், பேச தெரியாது, யார்கிட்டையும் போய் பேச முடியாது. அப்ப இந்த அம்மா இதை நினைச்சு 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 அந்த அம்மா இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த அம்மா நினைச்சு யார்கிட்டையுமே உதவி கேட்க முடியாது, எங்கேயும் வேலைக்கு போக முடியாது நினைச்சு அந்த அம்மா படுத்த படுக்கே ஆகிட்டாங்க. ரொம்ப சின்னவங்க படுத்த படுக்கை ஆனாலும் அவங்க சொல்றா, ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, என் பிள்ளை எப்படி இருக்குது, என் குழந்தைக்கு யாரு இருக்கா, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை எழுந்திருக்க முடியாது, அந்த பிள்ளைக்கு பால் காய்ச்சி கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க பலவீனப்பட்டார்கள். பலவீனப்பட்ட உடனே ஒரு நாள் திடீர்னு பாத்தீங்கன்னா பிரகாசமான ஒரு வெளிச்சம் அந்த வீட்டுக்குள்ளாய் வந்ததாம். அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு முன்பதாக அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. உடனே அந்த அம்மா எழுந்து என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்தார்கள். எழுந்து உட்கார்ந்த உடனே அவர் கேட்டாங்களா, உங்களுக்கு ஏதாவது செய்யணுமாமா, உனக்கு உனக்கு இவ்வளவு பலவீனமா இருக்கிறையே, குழந்தைக்கு வேற பால் வேணும், அதை காய்ச்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட போது அவங்க என்ன செஞ்சாங்க, அவர் போய் என்ன செய்யறாரு, அந்த குழந்தைக்கு பால் காய்ச்சி கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு உள்ள பலவீனங்களை அந்த அம்மாவுக்கு உதவி செய்யறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடந்துட்டே இருக்குதாமா. திடீர்னு அந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. என்னடா கதவு பூட்டி இருக்குது, கதவு திறக்கவே இல்லை, ஆனா இப்படி ஒரு மனிதன் வந்திருக்கிறாரு, இவர் நமக்கு உதவி செய்யறாரு, இவர் யாரு அந்த அம்மா கேட்டுட்டே இருக்கும்போது அந்த அம்மா கேக்குறாங்க, நீங்க யாருன்னு, ஐ எம் ஜீசஸ், நான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதை கேட்ட உடனே எங்களுக்கு உடம்பே சிரித்துருச்சு. நான் யாரு, இயேசு கிறிஸ்து. ஐயோ நீர் இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவனா, இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவனா, இந்த தேவனை குறித்து நாங்கள் அறியாம இருந்தோமே, நான் அறியவில்லையே, எனக்கு யாரும் இல்லை நினைச்சுட்டே இருந்தனே, இப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க யாரும் நான் எப்படி அறியலாம்னு சொன்னோன்னே, நீ என்னை குறித்து வேதத்துல வாசிக்கலாம், பைபிள்ல வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. உடனே அந்த அம்மா எந்திரிச்சு, அந்த அம்மாவுக்கு நல்ல பலன் வந்துருச்சு. பலன் வந்து பக்கத்து வீட்டுல போய், நீங்க சர்ச்சுக்கு போறவங்களா, கிறிஸ்தவங்களா, எனக்கு ஒரு பைபிள் வேணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த பைபிள் எடுத்து வாசிக்க கிறிஸ்துவின் அன்பு அந்த அம்மாக்குள்ள ஊற்றப்பட்டு அந்த அம்மாக்குள்ள நல்ல பலன் அடைந்து முழுமையான கிறிஸ்துவின் மேல் ஒரு நம்பிக்கை வந்து நல்ல வேலை செய்ய, வேலைக்கு போக இன்றைக்கு என்ன செய்யறாங்களா, நன்றாக இருக்கிறார்கள். இல்லையா? நம்முடைய வாஞ்சி நம்ம என்னைக்காவது நினைச்சிருக்கோமா, ஆண்டவரே நம்மை பார்க்கணும், ஏசப்பாவை பார்க்கலாம். ஏசப்பா என்ன செய்யலாம், அவர் மனுஷகுமார், தேவகுமார் இந்த பூமியில வந்தாங்க இல்லையா. ஆனா தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை. இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து தர்மானத்திலே இல்லையா, நம்மோட இன்னும் பரிசுத்த ஆவியை நமக்குள்ள, அதாவது நான் ஒரு காரியம் என்ன செஞ்சேன், ஆண்டவரே ரொம்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அதிகமா சாப்பிட முடியாது, சோறுல அதிகமா சாப்பிட முடியாது, நெஞ்சு அடைச்சிக்கிற மாதிரி. அதனால கொஞ்சம் தான் மத்தியான நேரத்துல கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், நைட் அதிகமா சாப்பிட முடியாது. இப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது
அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, ஆண்டவர் பேசுறாங்க வேதவசனத்து மூலமா, நீ உன் பலவீனத்துக்கு தண்ணியே குடிச்சிட்டு இருக்கிற, ஏதாவது ஜூஸ் குடிப்போ இல்லாட்டி ஏதாவது உன்னுடைய பலவீனத்துக்கு கொஞ்சம் திராட்சை ரசத்தை சேர்த்து கொள்ளு. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன். யாராவது நம்ம கிட்ட இருந்து பேசுவாங்களா? நீ அந்த அந்த இது சாப்பிடு, இந்த இல்ல. ஆனா சரியா சரியா பேசுறேன். எனக்கு அவ்வளோ ஆச்சரியம். ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவர் வேத வசனத்தோடு பேசும்போது அவ்வளவு உன் பலவீனத்துக்கு இப்படி பலவீனப்படுறீங்க, ஜோம் பண்றீங்க, அந்த இப்படிலாம் பலவீனம் வருது, இதுக்காக மருத்துவமனையில தேடி போக முடியாது. மருத்துவர் வியாதியை குணமாக்குற தேவன், நான் செபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேறு 1 எடுத்து வாசித்து பாருங்க. சொல்லுவாங்க, பவுல் சொல்லுவாங்க, அல்லேலூயா, உன் பலவீனத்துக்கு கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கொள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்ப நம்முடைய வாஞ்சை ஏதாவது இருக்கணும், அவராக இருக்கணும், வேத வசனமாக இருக்கணும், அவருக்குள்ள ஆவிக்குள்ள ஜெபம் பண்ண வேண்டும். ஆவியார் நம்மோடு பேசினார் அல்லவா? நமக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நீங்க ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். இதற்குள்ள ஜெபம் பண்ணுங்க. அப்ப தேவன் எப்ப எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயம் சிந்தையும் ஆழக்கடவுது. நமக்குள்ள எப்பயுமே பாத்தீங்கன்னா லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்றதுதான் வேலை இல்லையா? இது வேணும், அது வேணும், அப்படி இப்படி. ஆனா எல்லா தேவையும் சந்தித்தாங்களா இல்லையா? எல்லாம் நிறைவா இருக்கிறது. ஆனா இனிமேல் நம்முடைய வாஞ்சையில எப்படி இருக்கணும்னா அந்த வேத வசனத்தின் மேல் இருக்க வேண்டும். இல்லையா? ஒரே ஒரு மனுஷனுக்கு ஒரு வாஞ்சை, நமக்கு எல்லாமே தெரியும். அந்த மனுஷனுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அந்த மனுஷன் யாரு? சக்கேயு. 19 அதிகாரம் பேரு. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா? ஒரு பாவியான மனிதன், அநியாயமாய் சம்பாதிக்கிற மனிதன், எல்லா சனங்களால தூஷிக்கப்படுகிறதான ஒரு மனிதன். இவன் பாவி, இவன் பாவி, இவன் பாவி என்று சொல்லி. ஏன்னா ஒரு 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 காரியத்துக்கு போனா அவன் எவ்வளவு லஞ்சம் கேட்பான்? ஒருத்தர் நான் ஒரு 8 தனையா வாங்கிருந்தா 4 தனையா கொடுக்குறேம்மா. ஒரு காரியத்துக்கு 1000 விட 2000 ரூபாய் வாங்குற மனுஷன். ஒரு வேலைக்குன்னு போகும்போது இன்னைக்கு எல்லா அலுவலகங்களும் அப்படிதான் இருக்கிறது. ஒரு 100 ரூபாய்க்கு வேண்டி அவங்க 800 ரூபாய் வாங்குறாங்க, 200 ரூபாய் வாங்குறாங்க. அநியாய சம்பாத்தியம், அநியாயக்காரன் வருமாறி வசூலிக்கிறதான ஒரு மனிதன். ஆனா இந்த பாவியான மனுஷனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை? இயேசுவை பார்க்க வேண்டும். யாரை பார்க்கணும்? இன்னைக்கு நம்ம ஊர்ல ஐயோ நாங்க அவங்கள பார்த்து எவ்வளவு நாளாச்சு, அவங்கள பார்க்கணும். போறோமா இல்லையா? நான் போய் ஊர்ல போய் அவங்கள போய் என்ன செய்றேன், பார்த்துட்டு வரேன், அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன், அவங்க கிட்ட பேசுறேன், போன் பண்ணி பேசுறோமா இல்லையா? ஆனா பாருங்க, இந்த மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துவ, இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை குறிச்சு எல்லாம் இப்படி சொல்றாங்களே, அவரை குறிச்சு நிறைய கேள்விப்படுகிறேனே, அப்ப அவர் எப்படிப்பட்டவரா இருப்பா? இவருடைய சூழ்நிலை எப்படி? ஒரு பாவியான மனுஷன், ஒரு குள்ளமான மனுஷன், இவரால பார்க்க முடியாது, எல்லா ஜனங்களால வெறுத்து ஒதுக்கப்படுகிற மனுஷன். அப்படிப்பட்டவங்களை தான் இயேசு நேசிப்பார். ஏன்னா பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பரிசுத்தவான்களை அல்ல, ஐஸ்வர்யவான்களை அல்ல, பாவியான மனிதர்கள், பாவத்திலோ, விசாரத்திலோ, வேசித்தனத்திலோ, பயங்கரமான குடிப்பழக்கத்தில் எந்தெந்த சூழல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட படுகொலையில் கிடக்கிற, பாவச்சேற்றில் கிடக்கிற மனிதர்களை மீட்கும்படியா நம்முடைய ஒரே பேரான குமாரன் தந்தை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவன். அல்லேலூயா. அந்த தேவன் மேல் நமக்கு வாஞ்சை வர வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் நேசித்து நம்முடைய வாழ்வில எத்தனை இழப்புகளை ஏற்படுத்தி இருக்குது, எத்தனை நன்மைகள் இழந்து போயிருக்கிறோம், எத்தனை ஆசீர்வாதங்கள் இழந்து போயிருக்கிறோம். நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. ஐயோ என்ன ஒரு அஃபெக்ஷன், என்ன ஒரு அன்பு, அதெல்லாம் பார்த்தா பைத்தியமே பிடிச்சிடும் சில பேருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் பார்த்தா வெறுப்பா தான் வரும். என்ன வரும்? வெறுப்பு வரும். ஆனா இயேசுவை நேசிச்சு பாருங்க. ஆனா அந்த அன்புல எத்தனை காலத்துக்கு இருக்குது நினைச்சு பாருங்க. உண்மையா சொல்றேன், நம்ம கிட்ட அனுகூலம் இருந்தாதான் எல்லா மனுஷனும் அன்பா இருப்பாங்க. அனுகூலம் இல்லாட்டி யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகணும், அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுற, அவங்களுக்கு அனுகூலமா, அவங்களுக்கு சாதகமா, அவங்க போற போக்கிலே நம்ம போனாதான் மனுஷனுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப அந்த நேசமுள்ள கர்த்தரை, இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஒரு மனிதன்
தூக்கிட்டு வராங்க, அந்த அம்மாவால என்ன செய்யல, நடக்கவே முடியல. இன்னைக்கு எவ்வளவு பலவீனங்கள் சரீரத்துல. எதற்கு பிரயாசப்படுறோம், எதற்கு வாஞ்சை? நீங்க ஜீவனுள்ள தேவன் மேல ஒரு வாஞ்சை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அவரை நீங்க தரிசிங்க, அவருக்குள்ள பலன் அடையுங்க. அதுதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். வகை தேட வேண்டும். எல்லாத்துக்கும் வகை தேடுறோம். எல்லா காரியத்துக்கும் இது இப்படி போன ஆகுமா, அப்படி போன ஆகுமா, அதை செஞ்சா எதை செஞ்சாலும் ஏதோ ஆகாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சை வந்தா எல்லாமே சரியாயிடும். அல்லேலூயா. இத இயேசு கிறிஸ்து நன்றா அறிந்திருந்தார். உங்களுக்குள்ள வாஞ்சை வந்தாதான் தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்படிதான் ஒரு புடவை, இந்த புடவை என்ன செஞ்சா இப்படி ஒரு கலர் எங்க இருதயத்துல நான் நினைச்சிருக்கிறேன், என் இருதயத்துல நினைச்சிருக்கேன். அப்ப என் இருதயத்துல நினைக்கிறத நான் பார்க்கும்போது என்ன செய்யுது, அது கிடைக்கும் போது என் இருதயத்துல நினைவுகள் யார் அறிகிறார்? அல்லேலூயா. வாஞ்சை வரணும், நியாயமா வரணும். வாஞ்சை எப்படி வரணும்? நியாயமா வரணும். அப்பதான் ஆண்டவரை திருப்தியாக்க முடியும். வேற அடுத்தவங்க பொருட்கள் நம்ம வாசித்தோம்னா அது நமக்கு கிடைக்காது. நமக்குரியது எல்லாரும் இப்ப நம்ம எல்லாரும் நான் இதுவரைக்கும் எதையும் வாசித்தது இல்லை, யாருக்குமே புறப்பட்டது இல்லை. ஆனா நமக்குரியது ஆண்டவர் செய்வாரு, நமக்கு அது திருப்தி, அது திருப்தி. அப்ப இந்த மனுஷனுக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவர் வகை, அந்த வசனத்தை வாசிங்க, 3வது வசனத்தை. அல்லேலூயா. இந்த மனுஷன் பிரயாசப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோம், எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறோம், எந்த அளவுக்கு ஜெபிதான் பிரயாசம். இயேசுவை பார்க்கிறது, அவரை தரிசிப்பதற்கு, அவர் என்ன செய்யறது, தரிசிப்பதற்கு, அவரோடு என்ன செய்து ஐக்கியப்படுவதற்கு இந்த வேத வசனம், ஜெபம், பரிசுத்தாவுடைய அபிஷேகம், இதுதான் வாஞ்சியா இருக்கணும். ஏன்னா அவர் என்ன செய்ய, மானானது வாஞ்சிக்கிறது, மிருகம் வாஞ்சிக்கிறது தண்ணீருக்கு, என் ஆத்மா எதை வாஞ்சிக்குது? யாரை வாஞ்சிக்கணும், எதை வாஞ்சிக்கணும்? இயேசுவை வாஞ்சிக்க வைக்கும். அல்லேலூயா. அதுதான் இயேசு சொன்னாங்க, மரியாள் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அந்த நல்ல பங்கை வாஞ்சிக்காம உலகத்துல இருக்க எல்லாத்தையும் வாஞ்சித்தோம்னா ஒண்ணும் வாய்க்காது. அல்லேலூயா. அப்ப நல்ல பங்கு யாருன்னு அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த அம்மா தன்னுடைய தலைமையினால் என்ன செஞ்சாங்க, அவருடைய பாதத்தை கழுவினார். தலைமையினால் கண்ணீர் விட்ட பாதத்தை அந்த நல்லனம் என்னதான் அந்த தைலத்தை ஊற்றி என்ன செய்தாங்க. எவ்வளவு ஒரு அன்பு பாருங்களேன். இப்படி நம்ம இயேசுவை நேசிக்கிறோமா? மனுஷங்களை வேற நேசிப்போம், இப்படி இயேசுவை நேசிக்கிறோமா? நினைச்சுப்பாங்க. அல்லேலூயா. அதை பிரயாசப்பட்டு ஒரு அத்திவரத்துல போய் என்ன செஞ்சாரு, ஏறி கொண்டாரு. ஏன்னா எல்லாம் இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாரும் பயங்கர உயரமா இருப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் குள்ளமான மனுஷன். ஆனா ஏசப்பா பாருங்க, அந்த மனுஷனுடைய பாஞ்சி இருந்து, அதாவது உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர், உன் நினைவுகளை நான் தூரத்துல இருந்து அறிகிறேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் அறிவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா எல்லாம் நமக்கு தெரியும். என்ன நினைக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்ன பேச போறாங்க, எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்வை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப அந்த மனுஷன் பாருங்க, அந்த அத்திமரத்துல ஏறி உட்கார்ந்த உடனே ஏசப்பா அந்த மரத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்தா. அல்லேலூயா. வந்து உட்கார்ந்த உடனே ஜனங்களுக்கு ஏதாவது ரோமன் ஏதாவது நன்மை செய்வது நினைச்சாங்க. அவர் போய் உட்கார்ந்த உடனே, சகையவே கீழே இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்க போறேன், இப்படி ஏசப்பா கிட்ட வந்து சொன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? அல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஏசப்பா நம்ம வீட்டுல இருக்கணும். இயேசு கிறிஸ்து வந்தாதான் சந்தோஷம், இயேசு கிறிஸ்து வந்தாதான் சமாதானம், இயேசு கிறிஸ்து வந்தாதான் நன்மை. அவர் இருக்கணும். யார் இருக்கிறாங்க இல்லையோ, நீங்க ஆண்டவர் யார் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறீ. அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட உலாவிலும் தேவனா இருக்கிறார். அவனுடைய ஜனங்களா இருக்கிறோம். உலாவம் எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பு, எப்ப பார்த்தாலும் இப்படி எல்லாம் இருந்தாங்க, சமாதானம் இருக்காது. என்னதான் இருக்கும்? பிசாசுதான் ஒருத்தர் முருகற்போடு ஒருத்தருக்கு கோபம் மட்டும் என்ன செய்வான், பகைகளை விரோதங்களையும் உண்டு பண்ணி கொண்டே இருப்பான். ஆனா பரிசுத்த ஆவியான தேவன் கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா அங்க என்ன இருக்கும்? சமாதானம். உடனே என்ன செய்தா, அவர் சொல்றாரு, அவன் சீக்கிரமா ஏசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகீவி நீ சீக்கிரமா வா. அப்ப ரொம்ப உயரத்துல போய் உட்கார்ந்து இருப்போம் ஏசு கிறிஸ்து. அந்த அளவுக்கு உள்ளமான மனுஷன் ஏசு கிறிஸ்து. எப்படி எவ்வளவு ஹைட், நீ சீக்கிரம் இறங்கி
வீட்டுக்குள்ள ஏசப்பா போல என் வீட்டுக்கு தான் வராங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா யாருக்குமே அது சகவே பிடிக்காது. இன்னைக்கு யாருக்குலாம் உங்களை பிடிக்கலையோ உங்க வீட்டுக்கு தான் ஏசப்பா வருவார். உங்களை தான் நேசிக்கிறார், உங்களோட கூட தான் இருக்கிறார். மனுஷன் நமக்கு வேண்டாம், ஏசப்பா நினைச்சுக்கங்க. இவங்களுக்கு என்ன பிடிக்கல, என் கணவனுக்கு பிடிக்கல, மனைவிக்கு பிடிக்கல, பிள்ளைகளுக்கு பிடிக்கல, என் பெற்றோருக்கு யாருக்கு பிடிச்சா என்ன பிடிக்காது என்ன, யாருக்கு பிடிச்சிருக்கு, ஏசப்பாவுக்கு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதனால அது ஒண்ணு நமக்குள்ள ஞாபகம். இப்ப சீக்கிரமா இறங்கி வந்தோம்னா வேகமா சீக்கிரமா இறங்கி வராரு. எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் திட்டுறாங்க, ஐயோ இந்த அநியாயம் பிடிச்ச மனுஷன் கூட போறேன், இவங்க நம்மளை எப்படிலாம் வஞ்சிட்டு நம்மள வேதனைப்படுத்தி எத்தனை கண்ணீர் வெடிக்க வச்சா, இவங்கிட்ட போறாரு ஏசப்பா, அவங்ககிட்ட தான் வருவாங்க, பாவியான மனுஷங்கிட்ட தான் வருவாங்க. அல்லேலூயா. உடனே போய் உடனே ஒரு மனமாறுதல், அதுதான் பாஞ்சு. உடனே ஒரு மனது, ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் பாவசித்து அவர்கள் ஏமாத்துட்டு ஏசப்பா, நான் இவங்களுக்குள்ள ரத்தத்தையே வாழ்கிறேன், நாளத்தவே கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப என்னிடத்தில் பாஞ்சை இருக்கிறவரை நான் விடுவிப்பேன். அப்ப எந்த அளவுக்கு நமக்கு வாஞ்சை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவனை பார்க்கணும், தரிசிக்கிறவனோட பேசுகின்ற வாஞ்சை வரும்போதுதான் நம்ம என்னென்ன பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோமோ அந்த அடிமைத்தனத்துல நமக்கு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. அவரை விடுவிக்கிற தேவன், நான் குணமாக்குகிற கர்த்தர், நமக்காக பரிந்து பேசுகிற தேவன். அப்படி சகேவை எப்படி ஆண்டவர் விடுவித்தாரோ அதை அந்த வசனம் சொல்ல, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தா அவனை நான் விடுவிச்சேன். அதில் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சையா இருந்ததுனாலதான் அந்த பாவத்துல இருந்து ஆண்டவர் விடுதலை இறக்கி இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று சொன்னார். கரங்களை தேடி ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்த போவார். இன்னைக்கு ஆண்டவரை அப்படி சொல்லணும், இவனுடைய குமாரன் என்னுடைய குமாரத்துக்கு இப்படி அடிமையா இருக்கிறான், இவன் இப்படி கிடக்கிறான், நான் என்ன செய்ய விடுவிக்க போகிறேன். அப்ப விடுதலை வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சை உள்ளவர்களா வேத வசனத்து மேல் பரிசுத்த ஆவியிலே இயேசு கிறிஸ்து மேல விடுச்சினோம், வாஞ்சை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஒரு சகேவுக்கு நன்மை செய்தாரோ அதே போல தேவன் நம்முடைய வாழ்வினம் நன்மை செய்வார். கண்களை மூடுவோம், பரிசுத்த ஆவியுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஆவியானவரே, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அவனுக்கு என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்கிறேன். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொன்ன சங்கீதத்தான் இப்ப என்னுடைய வாஞ்சை. அந்த சகையுடைய வாஞ்சை என்ன தெரியுமா ஏசப்பா? உண்மை பார்க்க வேண்டும் என்று. அவன் ஒரு பாவியான மனுஷன், ஆனால் அவனுக்குள்ள அந்த வாஞ்சை வந்தவுடன் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அவன் ஆபிரகாமின் குமாரனை மாற்றுறது போல இன்றைக்கு அப்பா நாங்கள் யாரெல்லாம் எந்தெந்த கத்தாவை அடிமைத்தனத்தில் இருக்கிறோமோ அதையெல்லாம் விடுவித்து ஆண்டவரே உண்மையை வாஞ்சை உள்ளவர்களா, அன்புள்ளவர்களா, தாகம் உள்ளவர்களா, இன்னும் அதுக்கு அதிகமா இனிமே நேசிக்கிறவர்களா தேவ பிள்ளைகளை எங்களை மாற்றம் வருவதற்காக நன்றியப்பா. நாங்கள் சிறுவன ஆண்டவரை நீங்க பெருகணும், உங்க நாம மகிமைப்படுத்தும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.